ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸ்லேருந்து பேச்சிப்பாறை டேமுக்கு போகிற வழியில் அன்னாச்சி பழம் தோட்டம் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கிளைமேட்டுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அன்னாச்சி பழம் தோட்டத்தை பார்த்திங்கன்னா சுற்றிலுமே முள் கம்பி வேலி போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதுலேயே எர்த் லைன் வேறு பாஸ் ஆகுது. இது எதுக்காக போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை பப்ளிக் யாரும் பறிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்களோ என்னவோ. பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னாச்சி பழம் காய் நல்லாவே பார்க்க முடியும். தெரியுதுங்களா? இது பழமாக இருக்கான்னு தெரியல, பச்சை மாதிரி தெரியுது பார்க்கும்போது. அதாவது திருப்பரப்பு ஃபால்ஸ்லேருந்து நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலியல்னு ஒரு ஊர் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடையல்னு ஒரு ஊர் வரும். அதை தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அன்னாச்சி பழ தோட்டத்தை பார்க்க முடியும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழ தோட்டம், ரப்பர் எஸ்டேட்டு, இது எல்லாமே நீங்கள் இருக்குது பார்க்கலாம். அதாவது பேச்சிப்பாறை டேமுக்கு முன்னாடி, சிற்றாறு அணைக்கும் முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும். அடுத்து ரப்பர் எஸ்டேட்டில் உங்களுக்கு வீடியோ காட்டுறோம் பாருங்கள். இதுலேயே ரோட்டில் 2 சைடுமே ஃபுல்லாக அன்னாச்சி பழம் தோட்டமே தான். இயற்கையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இடையில மேலே இருக்கிற செடி பார்த்திங்கன்னா ரப்பர் மரம் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் ஹில்ஸில் எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா சவுக்கு மரம், அதில் பார்த்திங்கன்னா மிளகு வைக்கிற மாதிரி இங்கே ரப்பர் மரம், அன்னாச்சி பழம் செடியெல்லாம் தோட்டம் வச்சுருக்காங்க. காய் தெரியுது பார்த்தீங்களா? இதாங்க ரப்பர் எஸ்டேட்டு. இதான் அந்த ரப்பர் மரம். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இல்லை அந்த கப்பு மாதிரி கருப்பு கலரில் வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் தான் பால் வடிகிற மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பால் எல்லாம் வடிஞ்சு வர்றது வெள்ளை கலராக தெரியுதுங்களா? அதுதான் பால் வடிஞ்சு அதில் கப்பில் வருது. கீழெல்லாம் ஊற்றி இருக்குது. ஃபுல்லாகவே எல்லாம் ரப்பர் எஸ்டேட்டு தான்.